நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போஷாக்னு ஒரு பெரிய கடை இருக்கு, அதுவும் அந்த சர்க்கிள் பக்கத்துல. அங்க நான் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறேன். அதே ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துருங்க. இனிமே என் கல்யாணத்துல எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கும். ட்ரெஸ்ஸும் தான். அம்மா, என்னங்க, இன்னைக்கு நம்ம 2 குடும்பத்துக்கும் ரொம்ப சந்தோஷமான நாள். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா திடீர்னு அந்த ட்ரெஸ் காணாம போனதுனால நம்ம சந்தோஷம் எல்லாமே அழிஞ்சிடுச்சு. திலீப்போட அம்மா இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அத்தை இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு வருத்தப்படுறாங்க. நம்ம எப்படியாவது அந்த ட்ரெஸ்ஸை தேடியே ஆகணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சந்தியா. கடைசி நேரத்தில் இப்படி ட்ரெஸ் காணாம போகும்னு யாருக்கு தெரியும்? இது திருடு போயிருக்கா இல்ல யாராவது விளையாடுறாங்களான்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சூழ்நிலை கெடுத்துட்டாங்க. நான் இதுல விரும்புறதெல்லாம் அது திருடு போயிருந்தாலும் சரி, எடுத்து வச்சிருந்தாலும் சரி, இந்த ட்ரெஸ் நம்ம கை கிடைச்சா போதும். ஆனா அதுக்காக கல்யாணத்துக்கு வந்திருக்க எல்லா விருந்தாளிங்க கிட்டையும் சந்தேகப்பட்டு திருடி இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு யாரை போய் கேட்கறது? ட்ரெஸ் நீங்க எடுத்தீங்கன்னு எப்படி போய் கேட்கறது? சந்தியாக்கா, நீங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் இருங்க. நான் சவிதா கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். பிரீத்தி, என்னக்கா? நேத்து சவிதாவோட ரூம் ஓட்டுனது நீதானே? ஆமா சந்தியாக்கா. ஆனா அதிகபட்சமா நான் சவிதா ரூம்லயே தான் இருந்தேன். நான் அவளை ரெடி பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ பிரீத்தி, கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்ல. நேத்து சவிதாவோட ரூம்க்கு சொந்தக்காரங்க யாரெல்லாம் வந்தாங்க? ஆனா அக்கா, நம்ம வீட்டாளுங்களை தவிர சவிதாவோட ரூமுக்கு அங்க சவிதாவோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் அத்தையும் அப்புறம் பெரியத்தையும் உள்ள போனாங்க. அவ்வளவுதானா? இவங்களை தவிர வேற யாரும் போகலையா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சவிதாவோட ரூம்குள்ள வேற யாரும் போகவே இல்லை. இங்க பாருங்கக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. வேணா பாருங்க, சவிதாவோட ட்ரெஸ் இங்கதான் எங்கேயாவது இருக்கும். கண்டிப்பா கிடைச்சிடும். நான் போய் சவிதா கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுற நேரம் ஆயிடுச்சு. சரி போ. என்னங்க, முக்கியமான விருந்தாளிங்க எல்லாம் இப்போ டிஃபன் சாப்பிட வருவாங்கல்ல? அப்படின்னா எல்லாரும் இங்கதான் இருப்பாங்க. சரி. நடந்த விஷயத்தை மறந்துரு. இத பத்தி யார்கிட்டையும் பேச வேணாம். கடவுள் அருளால எல்லாமே சரியாயிடுச்சு. ஆமா மாமா, இந்நேரம் வேற எங்கேயாவது இப்படி நடந்துருச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்க. ஏய், நல்லதா பேசு. அம்மா, திலீப்போட அம்மா என்ன சொன்னாங்க? ரொம்ப கோவப்பட்டாங்களா? அவங்க மனசொடைஞ்சு போயிட்டாங்க. ஆனா சம்பந்தியம்மா அதை வெளியே காட்டிக்கல. கோவப்படாம பொறுமையா நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டாங்க. ஆனா பாவம், அவங்க உன்னை பத்தி தான் கவலைப்பட்டாங்க. என் பொண்ணு உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவ. லட்சத்துல இந்த மாதிரி ஒரு வீடு அமைஞ்சிருக்கு. அந்த மாமியார் உன்னை மருமகளா இல்ல, அவங்க பொண்ணா நினைக்கிறாங்க. கையெடுத்து வணங்கி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு போனா, ஆனா அவங்க நம்ம மானம் போகாம பாத்துக்கிட்டாங்க. ஆமா, அது உண்மைதான். உங்க அப்பா சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் வழி அனுப்பி வைக்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இனிமே எனக்கு எந்த கவலையுமே இல்லை.
இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு புகுந்த வீட்டை என் பொண்ணுக்கு தேடி கொடுக்க முடியாது. அப்புறம் மாப்பிள்ள பாவம் அவர் தன்னோட அப்பா அம்மாவுக்கு மட்டும் அவ்வளோ மரியாதை கொடுக்கல. ஆனா இவ்ளோ பெரிய விஷயத்த ரொம்ப சுமூகமா முடிச்சு வச்சிட்டாரு. என் பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். அம்மா, பாட்டி ஃபோன் பண்ணாங்க. பாட்டி இங்க வந்தே ஆகணும்னு கிளம்பிட்டாங்களாம். ஆனா அங்க பாவம் நம்ம தாத்தாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போனதுனால பாட்டி இங்க வரதா இருந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, நாம என்ன பண்றது? ஒருவேளை அத்தையும் மாமாவும் வந்திருந்தாங்கன்னா என் பொண்ணுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். நம்ம சொந்தக்காரங்களையும் அவங்க சந்திச்சிருக்கலாம். சரோஜா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் ஃபோன் பண்ணி அம்மாவை சம்பந்திக்கிட்ட பேச வைக்கிறேன். சவிதா, உன் புகுந்த வீட்டுல எல்லாரும் உன் மேல நிறைய அன்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. நீயும் அவங்கள அப்படியே நடத்தணும். அவங்கள விட 2 மடங்கா அவங்க கிட்ட அன்பு செலுத்த முயற்சி பண்ணு. இன்னொரு விஷயத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கோமா. ஒரு பொண்ணு தன்னோட பிறந்த வீட்டுல அம்மா சொல்லி கொடுத்த பாடத்தையும் பண்பாட்டையும் எடுத்துக்கிட்டு அவளோட அடையாளமா தான் அந்த இடத்த விட்டு போவா. பொண்ணு புகுந்த வீட்டுல எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவங்க அம்மா சொல்லி கொடுத்த பாடமா தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோமா. உன்னோட அம்மாவை தயவு செஞ்சு தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி வச்சிடாத. அம்மா, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இவ உங்களோட ஒரே பொண்ணு. இந்த 3 அண்ணனுங்களோட ஒரே தங்கச்சி வேற. நீங்க சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் அவன் மறக்காம எடுத்துட்டு போவான். அது மட்டும் இல்ல, ஒரு அம்மா கிட்ட இருந்து இன்னொரு அம்மா கிட்ட போறான். திலீப்போட அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? சவிதா என் பொண்ணு மாதிரின்னு சொன்னாங்கம்மா. மருமகளை நினைக்கலாம் அவங்க. ஏ சவிதா, என்னாச்சு? பைத்திய மாதிரி அழற. நீ அழுதீனா மேக்கப் களைஞ்சிருமா? அதுக்கப்புறம் அன்னைங்க உன்னை விட அழகா தெரிவாங்க. உனக்கு தான் நல்லா தெரியுமே, உன்னோட அண்ணி தான் உன்னை விட ரொம்ப ரொம்ப அழகா இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. காம்படிஷன் கெட்டு போயிருமா? முதல்ல அந்த கண்ணீரை தொட. ஆமாமா, ரொம்ப அழுதனா உன் கண்ணெல்லாம் உப்பிரும். அதுக்கப்புறம் கல்யாண ஆல்பத்துல உன் கண்ணெல்லாம் குண்டு குண்டா இருக்கும். எல்லாரும் கல்யாண பொண்ணோட கண்ணு சின்னதா இருக்குன்றுவாங்க. சூர்யாண்ணா, சரி சரி சரி. குட்டி கண்ணா பல்லு எடுப்பா, அசிங்கமா இருக்கும்ல. இந்த சவிதா எங்க 3 பேருக்கு கிடைச்ச ஒரே தங்கச்சி. எல்லாரையும் விட இவதான் அழகா இருப்பா பாருங்க. தேவதை மாதிரி இருப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சவிதா, உன் கொண்டைக்கு நான் எந்த கலர் பூ வைக்கட்டும்? என்ன கலர் ட்ரெஸ் எடுத்துட்டு வர போறாங்கன்னே தெரியலையே. பரவாயில்ல, இதையே நான் வச்சு விடுறேன். அண்ணி, ட்ரெஸ் ரெட் அண்ட் பிங்க் கலர்ல இருக்கும். சவிதா, உன்னோட புது ட்ரெஸ். அட பரவாயில்லையே. பாரு சவிதா, உன் ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? அங்க பாரு, இது எவ்வளவு அழகான ஒரு டிசைனர் சாரியா இருக்கு பாத்தியா? திலீப் உனக்காக தேடி பிடிச்சு ரொம்ப அழகான ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா ஆச்சரியமா இருக்கு சவிதா, உன் ட்ரெஸ் கலர் நீ இப்பதான் என்கிட்ட சொன்ன. அதே மாதிரி கலர்ல ட்ரெஸ் வந்திருக்கு. சவிதா, சும்மா சொல்லக்கூடாது. உங்க 2 பேருக்கும் ரொம்ப நல்ல பொருத்தம் இருக்கு. நீ மனசுக்குள்ள என்ன கலர் ட்ரெஸ் வேணும்னு விரும்பினியோ அதே கலர்ல உனக்கு ட்ரெஸ் வந்திருக்கு இல்ல? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. கனெக்ஷன்லாம் எதுவும் இல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல. திலீப் என்கிட்ட பிடிச்ச கலர் கேட்டாரு. நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன்.
அப்படியா? ஆமா, அதனால தான் நான் சொன்னேன். ஓ, இதான் விஷயமா? சந்தியா, அண்ணன் கூப்பிடுறாரு. ஆம், நான் இதை வந்துடுறேன். சந்தியா, பிரீத்தி நம்மகிட்ட யாரை பத்திலாம் சொன்னாலோ அது முக்கியமா சவிதாவோட ரூம்ல இருந்தவங்க. அந்த அத்தனை பேர் இங்க தான் இருக்காங்க. என்ன, நீங்க ரெடியா இருக்கீங்களா? போங்க, போய் ஜிலேபி கொண்டு வாங்க. சரிங்க. என்னங்க? சொல்லுங்க. சவிதாவோட கல்யாண ட்ரெஸ் ஆண்டி எடுத்துக்கோங்க. ட்ரெஸ் திருடி போயிடுச்சுல, அது கிடைச்சிரும். அப்படியா? அதான் எப்படி? என்னங்க, திலீப்போட அம்மா அந்த சாரிக்கு மேட்சான பிளவுஸை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதோட அந்த டிசைனர் ஷோரூம்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்குள்ளேயும் ஒரு எலக்ட்ரானிக் சிப்பை ஒன்று வைப்பாங்க. சொல்லாம கொள்ளாம ரூமை விட்டு வெளியே போனா அந்த டிடெக்டர் கிட்ட வந்த உடனே எலக்ட்ரானிக் சிப் சத்தம் போட ஆரம்பிச்சிடும். அப்படியா? ஆனா இத வச்சு நாம எப்படி அந்த Dress தேடுறது? நான் அந்த டிடெக்டரை இங்கே கொண்டு வர சொல்லிட்டேன். அப்படியா? அது இந்த இடம் பூரா காமிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த Dress பக்கத்துல வரும்போதே அந்த டிடெக்டர் சத்தம் போட ஆரம்பிச்சிடும். என்ன, நமக்கு நம்மளோட Dress கிடைச்சிடும். பரவாயில்லையே, இது உண்மையிலேயே ரொம்ப அதிசயமான விஷயம் தான்ல. ஆமாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த டிடெக்டர் இங்க வந்துரும் பாருங்க. சந்தியானி இந்தாங்க, அந்த கடைக்காரங்க கொடுத்தாங்க அந்த கல்யாண ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ட்ரெஸ் திருடினவன இல்ல, இதுக்கு பேரு டிடெக்டர். என்னங்க பாத்தீங்களா, இந்த டிடெக்டர் வந்துருச்சு. அப்புறம் என்ன, ஆரம்பிங்க. அப்படியே இந்த வீடு பூரா காட்டுங்க. அந்த Dress சீக்கிரமா நம்ம கிட்ட வந்து சேரணும். ஆமாங்க, அதிசயமான பொருள் தான். அந்த Dress இது எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு மட்டும் நீங்க பாத்துட்டுருங்க. சரி சரி, சீக்கிரம் ஆரம்பிங்க. நாம எதுக்கு தேவையில்லாம காத்துட்டு இருக்கணும்? ஆமா சந்தியா, நீங்க உடனே இப்பவே ஆரம்பிச்சிடணும். ரொம்ப நல்ல விஷயம். சந்தியானி, இங்க யாருமே அசைய மாட்டாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய விஷயத்த சொன்ன உடனே அந்த ட்ரெஸ்ஸை திருடினவன் அவன் எழுந்திரிச்சு போவான்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆனால் யாருமே அசையலையே. அதுதான் நானே யோசிச்சுட்டு இருக்கேன் ஜோட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இது வரைக்கும் யாரும் எதுவுமே செய்யலையே. அந்த ட்ரெஸ் திருடினவன் பயங்கரமான திருடனா இருப்பான். அவ்வளவு சுலபமா கையில சிக்க மாட்டான் போல இருக்கு. அதனால அது வரைக்கும் நம்ம இந்த ஆக்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அக்கா சவிதா எங்க? சவிதா மேல ரூம்ல தான் இருப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண பொண்ணு பாத்துடலாம் தான் கேக்குறோம். சாயங்காலம் ரெடி ஆயிட்டு கல்யாண மண்டபத்துக்கு வந்துருவோம். கண்டிப்பா. மேல ரூம்ல தான் இருக்கா, போய் பாருங்க. சரிக்கா. சரிக்கா. வா சோட்டு, நம்ம போய் தேடலாம். ஹாய் சவிதா. வந்துட்டீங்களா? வாவ் சவிதா, நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னோட Dress ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நேத்து இருந்த Dress-ஐ விட இது ரொம்ப அழகா இருக்கு. உன் அண்ணி உன்னை ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணிருக்காங்க. நிஜமாவே சொல்ற சவிதா, நீ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி தெரியுமா? அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி அண்ணிங்க கிடைச்சிருக்காங்க. ஒரு பக்கம் உன்னோட பிரீத்தி அண்ணி உனக்கு இவ்ளோ அழகா அலங்காரம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உன்னோட சந்தியா அண்ணி Dress-ஐ திருடினவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க.
எனக்கு என்னமோ நிறைய நம்பிக்கை இருக்கு. அந்த Dress திருடினவங்கள கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ஐபிஎஸ் ஆகிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்கல்ல. நீ உண்மையாவ சொல்ற? அண்ணி நிஜமாவே திருடனை தேடிட்டு இருக்காங்களா? ஆமா சவிதா, அப்படியே போலீஸ் ஸ்டைல. ஆக்சுவலா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திருட்டு போன அந்த Dressல ஒரு எலக்ட்ரானிக் சிப் இருந்துதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அது அந்த டிடெக்டர் ரேஞ்ச்குள்ள வந்த உடனே பீப் பீப்னு அடிக்க ஆரம்பிச்சிருமா சவிதா. நீ வேணா பாரு சவிதா, திருடினவங்கள கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. உன்னோட முதல் Dress காணாம போச்சுல, அதுவும் கண்டிப்பா கிடைச்சிரும். ஆமா சவிதா. சரி சவிதா, நாங்க கிளம்புறோம். நீ ரெடியா இரு, ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே பாய். சவிதா சொல்லுமா, இதுல உனக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லு, நான் அதையும் உனக்கு போட்டு விடுறேன். என்ன எனக்கு என்னமோ இந்த கலர் நல்லா இருக்கும்னு தோணுது இல்ல? அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் இருங்க, நான் இதோ வந்துடுறேன். எனக்கு ஒரு வேலை இருக்கு. சவிதா, ஏய் சவிதா நில்லு. என்ன சவிதா இது? இப்ப அவசர அவசரமா நீ எங்க போயிட்டு இருக்க? அம்மா ஒரு வேலை இருக்கு, நான் இதோ வந்துடுறேன். உள்ள போ. அம்மா அம்மா என்னங்கம்மா நீங்க? உனக்கு அறிவு இருக்கா? ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஆண்டவா ராமா, நீ இன்னும் என்ன சின்ன குழந்தையா? வெளிய விருந்தாளிங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நீ கொஞ்சமாவது அதை யோசிச்சு பாத்தியா? நீ இன்னைக்கு கல்யாண பொண்ணு, அப்படி என்ன அவசர வேலை? என்கிட்ட சொல்லு, நான் அதை செய்யறேன். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா பிரீத்தி, சவிதாவை இந்த ரூமை விட்டு வெளியே அனுப்பாத. அவளை எப்படி அலங்காரம் பண்ணணுமோ பண்ணு, ஆனா இங்கேயே உட்கார வை. கல்யாண பொண்ணுக்கு திருஷ்டி பற்றக்கூடாது. பாத்துக்கோ. இப்ப திலீப்போட ரூம்க்கு நான் போலனா என் கதை அவ்வளவுதான். இன்னும் அந்த திருட யாருன்னு தெரியலையே. விருந்தாளிகள்ல யாரும் அவங்க சாமானை மறைச்சு வைக்கிற மாதிரியும் தெரியல. எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? அந்த பழைய ட்ரெஸ்ல எலக்ட்ரானிக் சிப் போட்டுருக்காங்க. சந்தியா நீ மெட்டல் டிடெக்டரை வச்சு ஒவ்வொரு இடமா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அந்த ட்ரெஸ்ஸை அங்கிருந்து எப்படியாவது எடுத்துருங்க, வெளியே எங்கேயாவது போட்டுருங்க. சந்தியா நீ கையில அதை கிடைக்கவே கூடாது ப்ளீஸ். நான் வெளியே இருக்கேன் சவிதா, என்னோட ஷர்வானியோட ஃபிட்டிங்கை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னால இப்ப எதுவுமே செய்ய முடியாது. எது செய்யறதா இருந்தாலும் நீ தான் செய்யணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரவாயில்லையே சவிதா, ரெடி ஆயிட்டியா? நான் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ணி சீக்கிரம் கொடுங்க ப்ளீஸ். சவிதா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் போட்டுக்கிறேன். அக்கா அந்த பாக்ஸ்ல எல்லாத்தையும் கொடுங்க. சவிதா உன்னோட இன்னொரு கையை காட்டுமா? இங்க பாரு, நீ என்னையே அதிகாரம் பண்றியா? என்ன வேலை வாங்குற? நான் என்ன வேலைக்காரியா? சவிதா இது நீ போட்டுக்கோ, நான் எடுத்துட்டு வரேன். அண்ணி நான் போட்டுக்கிறேன். சரி விடுங்க, நானே எடுத்துக்கிறேன். ஐயோ விடு, உனக்கு என்ன தெரியும்? நான் எடுத்துறேன். சரியா? இங்க பாருங்கக்கா, நீங்க தேடி எடுத்து கொடுங்கன்னு சொல்லும் போது தேடி எடுத்து கொடுக்கல. இப்ப மட்டும் எதுக்கு பாக்ஸிங் கையில இருந்து போடுங்கறீங்க? கொடுங்க. ஐயோ உனக்கு அது கிடைக்காது, நான் தேடி தரேன். சொல்லி போடுறீங்க. ஐயோ நகை எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டல. நீ என்ன பாக்குற? சீக்கிரம் எல்லாத்தையும் எடு. ஐயோ நகை எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கோன்னு என்கிட்ட தான் சொன்னாங்க. ஐயோ நகை எல்லாம் கீழே விழுந்துருச்சு.
அந்த நெத்திச்சுட்டி எங்க போச்சு? மீனாட்சிக்கா, நெத்திச்சுட்டி எங்கேயுமே காணோம். காணுமா? எங்க போச்சு? காணும்ன்ற? ஐயோ, எங்க போயிருக்க போது? இங்கதான் இருக்கும், சீக்கிரம் பாரு. நீ பேசாம இந்த பக்கம் வா. உனக்கு எதுவும் தெரியாது, சீக்கிரமா இந்த பக்கம். இந்த பக்கம் வா. இல்ல உனக்கு என்ன தெரியும்? அது மட்டும் கிடைக்கல அத்தை என்ன கொன்னே போட்டுருவாங்க. என் கதையே அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். கொஞ்சம் நல்லா பாரு, இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். ஐயோ, பாத்தியா? இங்க இருக்கு. நான் சொல்லட்டுமா? அந்த போலீஸ்காரமா தான் சந்தேகா இருக்காங்கல்ல, அவங்க கூட இந்த பெட்டு கடையில தேடி இருக்க மாட்டாங்க தெரியுமா? பெட்டுக்குள்ளையா? நான் தான் தேடி கண்டுபிடிச்சேன். அண்ணி, அதான் கிடைச்சிருச்சுல, வந்து போட்டு விடுங்க. இங்க கொடுங்க என்கிட்ட. அக்கா, ஜிமிக்கி வேற காணோம். நான் இப்பதான் நீங்க பார்த்தேன். மீனாட்சி, நீ ஒரு நிமிஷம் அதை என்கிட்ட கொடுங்க. இந்தம்மா. சவிதா, இரு, நான் மாட்டி விடுறேன். அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன அழகா ட்ரெஸ் பண்ணிட்டீங்க. நீங்க 2 பேரும் போய் ரெடி ஆயிடுங்க. ஆனா நான் எப்படி போக முடியும்? உன்னை இன்னும் ரெடி பண்ணாமலே இருக்கேன். அத்தை என்ன அதுக்கப்புறம் திட்டுவாங்க. நான் போக மாட்டேன். நான் இருப்பேன். அதான் முடிஞ்சிருச்சே. கம்மல் மட்டும் தானே போடணும், அதை நான் போட்டுக்கிறேன். நீங்க போய் ரெடி ஆயிடுங்க. என்னோட அண்ணிங்கெல்லாம் அழகா தெரியணும். ப்ளீஸ் போங்க அண்ணி. உங்கள யாரு அழகா இருக்காங்கன்னு பார்க்கணும். நீங்க நல்லா இருக்கீங்களா இல்ல நீங்க நல்லா இருக்கீங்களா பார்க்கணும். போங்க போங்க, போய் ரெடி ஆகுங்க. சீக்கிரம் போங்க அண்ணி. சீக்கிரம். எதையாவது செஞ்சு சந்தியா அண்ணியை தடுத்து நிறுத்தியே ஆகணும். என்ன பண்றது? ஃபோன் பண்ணலாம்.